கட்டளை பார்த்துட்டு வரோம். களவு செய்யாதிருப்பாயாகங்கிற கட்டளை. இந்த கட்டளை கடவுளோட நேரடியா தொடர்புடையது. 8 முதல்ல திருச்சபை விசுவாசிகள் இந்த கட்டளையை எப்படி மீறுறாங்க? அர்ப்பணிப்பற்ற கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு திருட்டு அப்படின்னு சொல்றாரு. திருடுன்றது அதுல நிறைய பாவங்கள் உள்ளடக்கி இருக்கிறது அவர் சொல்றாரு. பெருமை, வஞ்சகம், மாய்மாலத்தன்மை, சட்டத்தை மீறது, இது எல்லாமே திருட்டோட இருக்கு. கடந்த வாரம் அர்ப்பணிப்பிலிருந்து திருடுவது, ஐக்கியத்தில் உள்ள நன்மைகளை திருடுறது, திருமண வாழ்க்கையில திருடுறது, அப்புறம் கடவுளுடைய ஆளுமை தன்மையை திருடுதல். நான் அதை பார்த்துட்டோமா இல்லையா? பார்த்தாச்சு. கடவுளுடைய அதிகாரத்துக்கு விட்டு வெளியே நம்ம வாழும் பொழுது திருடுறோம் சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு 5வதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை. கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு மாத்திரம் ரட்சிக்கப்படல, அவருடைய பணியை செய்யறது அப்படின்றத பூர்ணமா ஒவ்வொன்றா பிரித்து சொல்றாரு. அவருடைய பணியினாலே நம்ம ஒரு ஆணிவேர் மாதிரி திகழணும் அப்படிங்கிறது பிரித்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாட்டா சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிறு பள்ளி, குழந்தைகள். ஞாயிற்று 8வது கட்டளையோட நீங்க தொடர்பு படுத்தி சொல்லணும். திருட்டையும் இதை எப்படி அவர் தொடர்பு படுத்துறாருன்றதான் நம்ம பார்க்கணும். தலைவி பாருங்க, ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுள் ரட்சிப்பு சம்பந்தமா எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எனக்குரியது அல்ல. அவர் கடவுள் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரோ அது எல்லாம் நம்ம நல்லா இருக்குன்றக்காண்டி கொடுக்குறாரு. கடவுள் நம்ம கொடுக்குற எல்லாத்துலையும் அவரை அதுல மகிமைப்படுத்துன்றதுக்காண்டி கொடுத்தாரு. ஆதாமுக்கு முழு உலகத்தையும் கொடுத்தாரு, ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு. அதுல பிரதான நோக்கம் அவன் நல்லா சந்தோஷமா இருக்கணுன்றது. கொடுக்கப்பட்டதுல அவன் கடவுளுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தும் முடியாது. அதெல்லாம் நம்ம ரட்சிப்பை பார்க்கும் பொழுது அவர் அது பிரதானமா அதான் சொன்னார். கடவுள் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், நான் என்னை மன்னிச்சுட்டாரு, என்னை காப்பாற்றிட்டாரு, எனக்கு நரகம் இல்லை, நான் பரலோகம் போயிருவேன், அப்படி அல்ல. அந்த கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நான் இன்னொருத்தனுக்கு கொடுப்பேன். நான் கொடுக்கறேன்னா நான் திருடுறேன் சொல்றேன். ரட்சிப்பை நான் திருட முடியும். எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் இன்னொருத்தருக்கு பகிர்ந்து அளிக்கிறேன்னா அதை சுயநலமா வச்சுட்டே இருக்கிறேன். நான் திருடேன், நான் மாய்மால. அதுதான் அவர் சொல்றாரு, கடவுள் கொடுக்க ஆசீர்வாதத்தை சுயநலமா பயன்படுத்தும் போது, அன்பற்ற தன்மையா அதை பயன்படுத்தும் போது, மாய்மாலத்தோடு நம்ம அதை பயன்படுத்தும் போது நாம திருடுகிறோம். ஆனா இன்னைக்கு பொதுவான கிறிஸ்தவம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு மட்டும்தான். நான் கடவுளை தேடினேன், கடவுள் எனக்கு உயர்த்திட்டாரு. நான் கடவுளை தேடினேன், கடவுள் எனக்கு பெரிய இடத்துல வச்சுட்டாரு. அதுவும் வேதத்துக்கு எவ்வளவு முரணா இருக்குது பாருங்க. அதனாலதான் நம்ம ஆதி சபையில பார்க்கிறோம். ஆதி சபை அவங்க சபையா கூடி வரும் பொழுது அவங்க குறைச்சல் உள்ளவனை அவங்க பார்த்து எல்லாரும் சொத்தை வித்து குறைவானவங்க கொடுக்கணும், சகலத்தையும் அவங்க பொதுவா வச்சு அனுபவிச்சாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்குரியது எல்லாம் எனது நன்மைக்காக இல்லை. கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாலும், அது பொருளோ பணமோ வேலையோ உயர்வோ ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ என்ன கொடுத்தாலும் அது பிறனுடைய நன்மைக்காகவும் அதன் மூலமா நான் கடவுளை உயர்த்திருக்கேன். அப்படி விளக்கப்படுத்துறதுல அவரு ஞாயிற்றுக்கிழமையில செய்ய வேண்டிய கடமைகளை சொல்றாரு, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறத சொல்றாரு. ஸோ கடவுளுடைய நன்மை எப்பொழுதுமே சுயநலத்துக்காக கிடையாது. இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தரேன். ஏன் பிள்ளையை தரேனாரு? சாரா பிள்ளை இல்லாம அழுகிறா அதனாலயா, இல்லை அவங்க 2 குடும்பம் இல்லாம அழுகுறா அப்படின்னு அவர் சொல்லலை. அந்த பிள்ளையின் மூலமாக தனது ரட்சிப்பை அவர் நிறைவேற்றுறார். அந்த பிள்ளை கடவுளுடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஈசாக்க கொடுக்கும் பொழுது அவனுக்கு சந்தோஷம் இல்லை. ஈசாக்க கொடுக்கும் பொழுது அது தேவனது மகிமை. அதனாலதான் அவன் பிள்ளையை தகன பலின்னு சொல்லும்போது அவன் கொடுக்க ரெடியா இருக்கு. ஏன்னா அவன் தான் பிள்ளையா அவன் பார்த்தான். ஆனவர் சொல்லும் போது உன் புத்திரே, உன் ஏக சுதை, எனக்கு 100 வயசுல பிறந்தவன், நேசிச்சவன், ஆனா அவன் உனக்குரியவன். ஆபிரகாம் அதை உணர்றான். ஈசாக்கு அல்ல தன்னுடைய சந்தோஷம்,
ஈசாக்க தந்த தேவன் தான் யோபு உணர்ந்தான், அதான் தாவீது உணர்ந்தான், ஏற்பாடு புதிய ஏற்பாடு பர்னபாசா தான் உணர்ந்தான். எல்லா சொத்தையும் அவன் விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்துல பைபிள் வச்சான்னு சொல்லும் போது அந்த விஷயம் அவன் சொத்தை வித்தான்றதல்ல, அந்த விஷயம் கடவுள் கொடுத்ததுல அவன் எப்படி உண்மையா இருக்கிறான், தனக்காக எதையும் அனுபவிக்காம மற்றவர்களுக்காக அதை எப்படி கொடுக்குறான். அதனால ஆமா, எல்லாரையும் சொல்றாரு, விசுவாசிகள் எல்லாரையும் சேர்த்தா சொல்றாரு. யூதனுடைய பிரச்சனை என்ன, ஆண்டவர் கானானை கொடுக்குறாரு. இப்ப கானான் எதுக்கு கொடுக்குறாரு, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கு, நீங்க எல்லாம் நல்லா இருக்கு அப்படி அவர் கொடுக்குறாரு. இந்த கானான் தேசத்துல இவர்கள் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்குமான வித்தியாசத்தை காட்டும். கானான்ல எங்க சாப்பிடணும், எதை சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும், யாரை திருமணம் பண்ணணும், எப்படி பரிசுத்தமா வாழணும், அதுக்குதான் கானான் அவர் கொடுக்குறாரு. அந்த கானான்ல வாழக்கூடிய வாழ்க்கை பரலோக வாழ்க்கை என்னன்றதை அந்த உலகத்துக்கு சொல்லணும். கடவுள் ஆளக்கூடிய ஒரு தேசம் எப்படி இருக்கும், நல்லா மற்ற எல்லா தேசத்துலயும் மனுஷன் ஆள்றான், பார்வோன் ஆள்றான், இங்கிட்டு நேபுகாத்நேச்சார் ஆள்றான், அபிமெலேக்கு ஆள்றான், அதெல்லாம் மனித ஆளுங்க. இஸ்ரவேல ராஜாவே இல்லை, இஸ்ரவேல ராஜா இல்ல, ஆளுக இல்ல, கடவுள் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறார். அதை இந்த உலகத்துக்கு சொல்றாங்க கானான. அதுக்குதான் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்குறாரு, அதுக்குதான் தேவாலயத்தை கட்டவும். இப்ப எல்லாம் நினைச்சா கடவுள் கொடுக்கறத புடிச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்களுக்கு உரியது, நாங்க இதனால சிறப்பு மிக்கவர்கள், எங்க கடவுள் எங்களை யூதனா, நாங்க ஆபிரகாம் இல்ல பேசிட்டாதான் நாங்க ஆபிரகாம், எங்க கிட்ட வேதம் இருக்குது, எங்க கிட்டதான் கடவுள் ஆலயத்தை கொடுத்துருக்காரு, உலகத்துல கடவுள் எங்கிட்ட தான் மகிமைப்பட்டிருக்காருன்னு அவன் சுய பெருமை பாராட்டு. அதனால ஏசாங்க என்ன சொல்றாங்க, இந்த கல்லுகள்ல ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கடவுள், ஆபிரகாமின் பிள்ளை நீ ஒன்று சொல்லாது, உன்கிட்ட தேவாலயம் இருக்கு வேதம் இருக்குன்னு சொல்லாது, அது எதுக்கு உனக்கு கொடுத்துருக்கிறாரு நீ முதல்ல சொல்லு. உனக்கு தேவாலயமோ வேதமோ நியாய பிரமாணம் இதெல்லாம் நீ இந்த உலகத்துக்கு கடவுளை சொல்றதுதான். யூதன் அது எல்லாம் நான் சிறப்பானவே நான் சொல்றேன், அதுதான் தப்பு. நான் சொல்றேன் நீ சிறப்பானது இல்லை, உன்னை ரட்சித்த கடவுள் சிறப்பான, உனக்கு இந்த மேன்மையை கொடுத்த தேவன் உயர்வான, அதை நீ சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெந்தகோஸ்தே சபையெல்லாம் இன்னைக்குதான் பிரச்சனை. இவங்க எல்லாம் கடவுள் எங்களா கடவுளுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பேசுறான், கடவுள் தர்ற ஆசீர்வாதம் தான் பேசுறான், ஆசீர்வாதம் தர கடவுளை பேச மாட்டேன். இவா கடவுள் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இவா கடவுள் வந்து செய்வார். இதை கொடுக்குற கடவுள் எவ்வளவு வல்லமை உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளவு மேன்மை உள்ளவர். அதுதான் இங்க மிக்காத அவர் அந்த இடத்துல யூதன் எல்லாம் கொடுத்ததை பிடிச்சிக்கிட்டு கொடுத்தவரை விட்டுட்டான். நீங்க அப்படி இருக்கிறாங்க, கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுல கடவுளை பண்ணுங்க. அதெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிற தன்மை எல்லாம் ஒரு திருட்டு தான். நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அது திருட்டு. நான் ஒரு நன்மையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நன்மையை கடவுள் யாருக்கு பகிர்ந்தளிக்க முடியாது, யாரு மூலமா மகிமைப்படுத்த முடியாத கடவுள் செய்யறாங்க. சுயநலம், சோம்பேறித்தனம், அன்பற்ற தன்மை, இது எல்லாம் திருட்டோட சம்பந்தம். உழைக்காம இருந்தா திருட்டு, நான் மட்டுமே அனுபவிச்சா திருட்டு, அன்பற்ற இருதயம் இல்லாதவனா இருந்தா திருட்டு. அது ரொம்ப திருட்டிலேயே பெரிய திருட்டு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை திருடுறதா. கடவுள் கொடுக்கக்கூடிய சத்தியத்தை எனக்கு மட்டுமே வச்சுக்கிறேன். கடவுள் நமக்கு ஒரு பைபிள் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது அதை உடனே ஷேர் பண்ணணும், பகிர்ந்து. ஒரு வசனம் படிக்கிறீங்க, அது உங்களை பாதிக்கணும், யார்ட்டையாச்சும் சொல்லணும், இல்லைனா நம்ம குரூப்ல போட விடணும், அதாச்சும் நமக்கு பயிர் பண்ணாலும் அதை வாசிக்கிறவங்க. மதுரை சர்ச்சில் ஆலைபு கண்ணன் ஒருத்தர் வந்தார், இறையலுக்கு ஒரே ஒரு மாசம் வந்தார். அதுல என்ன அவனியாபுரத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரு தடவை சொன்னாரு. ஒரு இந்து பெரிய கடை வாங்கி கடன்காரங்களாம் ரொம்ப நச்சரிச்சு அவங்க மனைவி அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க, அவங்க பிள்ளைகளும் கூட அவங்க தாத்தி பாட்டா தூக்கி போயிட்டாங்க, வீட்டு வாடகை கட்ட முடியாம, யாரும் அவருக்கு வேலை தராம இறுதியா தற்கொலை பண்றதுக்கு போயிட்டார். தற்கொலை முடிவெடுத்து ட்ரெயின்ல விழுந்து சாகணும் அப்படின்ட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு மித்ரா கோஸ் பாலம், அந்த பாலத்துக்கு கீழே நடந்து போய் வர்ற ட்ரெயின் வரும்போது கழுத்தை கொடுத்தாங்க. ட்ரெயின் வந்துட்டு இருக்கு,
இவர் போய் தண்டவாளத்துல தலை கழுத்து வச்சுட்டாரு. ட்ரெயின் நேரா வரத பார்த்து பயந்து கழுத்து இந்த பக்கம் திருப்பிட்டார். அப்படி திருப்பி இப்படி பார்க்கறாரு, அங்க ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சில் ஒரு வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இயேசுவினிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல். இயேசு அழைக்கிறார் அப்படின்னு போட்டு அந்த ட்ரெயின் வர்ற அந்த கொஞ்ச நிமிஷத்துல அந்த வார்த்தையை அவர் படிச்சு, இயேசு எதுக்கு என்னை அழைக்கிறாரு, என்னை எதுக்கு இயேசு அழைக்கிறாரு. அப்புறம் கீழே படிக்கிறாரு, வருத்தம் பட்டாம நான் வருத்தமா இருக்கேன், பாரம் யாரோ என்னை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு நொடியில இந்த ட்ரெயின் பக்கத்துல நெருங்கும் பொழுது தலையை திருப்பி அந்த வசனம் பார்த்த அந்த வீட்டுக்கு போய் தட்டி, இங்க ஒரு சர்ச்சு பாஸ்டர் கதவை திறந்து அவரை கூப்பிட்டு அவர் சுவிசேஷம் சொல்லி அப்புறம் அவர் ரட்சிக்கப்படி நீங்க ஊழியத்தில் வரும். இப்ப அந்த வசனம் யாருக்கு பயன்படும் அவருக்கு தெரியுமா? அந்த வசனம் இப்படி வல்லமையா செயல்படும் தெரிஞ்சு எழுதுறாங்க. கடவுளுடைய வார்த்தை அதனுடைய அன்னைக்கு அந்த சர்ச்சில் அந்த ஓரத்துல அந்த வசனம் அவ்வளவு பெரிய உயிரை காப்பாற்று. இப்ப இதுதான் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறது. என்னெல்லாம் கடவுள்கிட்ட நம்ப பெறுகிறோமோ அது எல்லாத்தையும் வீணாக்கி அது கொடுக்காம இருக்கிறது திருட்டு. இவ்வளவு சத்தியம் தெரிஞ்சு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்கிறாங்க, அது திருட்டு. சிலரை பாராது நம் சொந்த உடைமைகளை திருடுங்கள். சேர்த்து வச்சிருக்க சொத்தோ இல்ல வாகனமோ வீடோ எதுவா இருந்தாலும் உடமையோட சொல்லுவாங்க, அது கூட நம்மளது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சம்பாதிச்சுட்டேன்னு பெருமை பாராட்டிட்டு நம்ம இருக்கிறோம். நான் இப்படி இருக்கேன்னு அப்படி வச்சுருக்கேன், இவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னு அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கடவுள் சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. இது என்னோட தான் சொல்ல வரும், எப்படி இல்லாம இருக்க முடியும்? ஏன்னா சந்தேகமா தான் இருக்குன்னு ஒவ்வொரு இடத்துலயும் கடவுள் சொல்லிட்டே இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் சங்கீதத்திலையும் நாலாவதுல எல்லாத்துலயுமே விசுவாசம் சொல்றது கடவுளுடைய ஜனங்கள் யூதர்களை சொல்ற அந்த இடத்துல அவர் கானானை கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அனைத்து பூமியும் அவருக்கு சொந்தம், பூமி முழுவதும் எனக்கு தான் சொந்தம், மறந்துடாது. அப்படிப்பட்ட சொந்தையோட நீ கானான்ல வாழ, தேசம் என்னுடையதா இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. தேசம் என்னுடையதா இருக்கிறதுனால நீ நிலத்தை வித்துறாரு. யோசுவா அந்த மக்களை அழைச்சிட்டு 12 கோத்திரமா பிரிக்கிறான். லேவியர்களுக்கு ஒரு பங்கு, ரூபனுக்கு ஒரு பங்கு, எப்பிராயிமுக்கு ஒரு பங்கு. பங்குனா அது அவனுக்குரியதில்லை, அவன் அதுக்கு பொறுப்பா, நீ உனக்கு பொறுப்பு. அதனாலதான் சொல்றாரு, அது போன நிலம் நினைச்சு நீ வித்துறாதன்ற. நிலத்தை விற்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நிலத்தை நீ அனுபவிக்கலாம், நிலத்துல நீ தங்கலாம், நிலத்தை இறுதியா நீ விற்கக்கூடாது, சீக்கிரமா முடிவு பண்ணிக்கலாம். நிலம் எனக்கு புரியல. யூத நிலத்தை விற்கணும்னா எங்க போகணும்? ஆசாரியன். அந்த நிலத்தை ஆசாரியன் தான் நியாயப்பிரமாண சட்டப்படி வாங்கணும். ஆசாரியன் வாங்கலாம். ஏன்னா ஆசாரியனுக்கு சொந்த கோத்திரம் கிடையாது, லேவிய கோத்திரம் எதுவுமே கிடையாது. லேவியனுக்கு ஆண்டவர் நிலத்தை கொடுக்கல, எந்த கோத்திரத்தையும் கொடுக்கல. எல்லா கோத்திரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த அவங்க வாழும்படியான ஒரு வாழ்வாதாரத்தை தான் தேவன் கொடுத்தார். அதனாலதான் லேவி கோத்திரத்துக்கு அந்த நிலம் சொந்தமாகும். லேவி கோத்திரத்துடைய நிலம் மனிதனுக்கு போய் சேரும். லேவி கோத்திரத்துடைய எல்லா நிலமும் கடவுளுக்கு தான். இதுல அந்த ஆசாரியன் இறந்துட்டான்னு சொன்னா அதுல இடத்துல இன்னொரு ஆசாரியன் அந்த பதவி. ஆசாரியன் வாழக்கூடிய அந்த பூமியை ஆசாரியன் அதை என்னைக்குமே வைக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நல்லா இருக்கும். ஆமா, நியாய பிரமாணத்துல ஆண்டவர் அதை அது ஒண்ணு மட்டும்தான் வாங்கினா, வாழ்க்கையிலேயே வாங்கின ஒன்னே ஒண்ணு அந்த கல்லறையே. அந்த கல்லறையை வாங்கினான். ஆனான்ல அவன் பெரிய பணக்காரன். அவன் எகிப்துக்கு போயிட்டு எகிப்தினுடைய பொக்கிஷங்களோட தான் திரும்ப வர்றான். லோத்து சோதோம்ல இடத்த வாங்கிட்டான். லோத்தை விட ஆபிரகாமுக்கு சொத்து அதிகம், வேலைக்காரங்க நினைச்சாருன்னா எவ்வளவு நிலத்தையும் காணல வாங்கிருக்கான். கடவுள் தர்றேன்னு சொல்லியிருக்காரு. கடவுளுடைய வாக்கு தத்துவத்தின்படி காத்திருக்காரு. வயசு ஆகுது, கடவுள் காணனை கொடுக்கவே இல்லை. மனைவி செத்து போயிடும். மனைவி செத்த உடனே ஏத்தின் புத்திரர்கள் அந்த நிலத்தை ஏன் வாங்குறாங்க? சாராளுடைய விசுவாசம்
கடவுள் சொன்ன இந்த கானான தனக்கு தருவார், இதுல நான் கடவுளோட சேர்ந்து வாழ்வேன் அவன் நம்பினான். விசுவாசத்துக்கு ஆதாரமா அவளை வேற எங்கேயும் அடக்கம் பண்ணாம அந்த நிலத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் அந்த மக்பலான்ற கல்லறையில தான் அடக்கம் பண்ணாங்க. கல்லறை என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி இந்த நிலத்துல செத்து போவோம்னு சொல்லுது. கடவுள் தான் வாக்குத்துல உண்மை உள்ளவர்ன்றத இந்த உலகத்துக்கு அறிவிக்க நிலம் கட்டாயம் தனக்கு சொந்தமா வரும்ன்ற நிச்சயத்தை பெற்றுனால்தான் சாகக்கூடிய கல்லறையை ஆபிரகாம் அதான் இருக்கு. அது அது அங்க இருந்தனால திரும்ப ஈசாக்கு சத்த உடனே அவனை அங்க அடக்கம் பண்ணாங்க. யாக்கோபை அடக்கம் பண்ணாங்க. யோசேப்புடைய எலும்புகள், ஆபிரகாமுடைய சந்ததி எல்லாம் அங்கதான் அடக்கம். இன்னைக்கு அந்த கலர்லாம் இருக்கு இல்ல. இப்போ யூதனுடைய பிரச்சனை என்னன்னா, அது அவன் தன்னுடையது என்ன, அதெல்லாம் தாவீது சங்கீதத்திலே 4 சொல்லும்போது இந்த பிதாக்கள் எல்லாரையும் போல அரதேசிகளும் ஆனா தாவீது அரண்மனையில இருக்கிறான். எருசலேம்ல ஒரு பெரிய அரண்மனையில தோட்டத்துல நாசம் பண்றான். ஆனா அந்த எருசலேம் அரண்மனை தனக்குரியது இல்லைன்றத தாவீது. எருசலேமும் இந்த நிலமும் இல்லை. எப்படி தாத்தா ஆபிரகாம், யாக்கோபு எல்லாம் கடவுள் கட்டி உண்டாக்க நரகத்துக்காக காத்திருந்தாங்க. கடவுள் எந்த நகரத்தை உண்டு பண்ண போறாருன்னு காத்திருந்து இந்த பரலோகத்தை அவங்க விசுவாசத்தை மறுச்சு போனாங்க. அப்படிப்பட்ட சிந்தை இருந்தனாலதான் தாவீது இந்த இடத்துல அந்நியனும் பரதேசமா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொல்லுது, நமக்கு நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் கடவுளுக்குரியது, அதை பாதுகாக்கிறவர்களாக இருக்கணும், அதுக்கு வேலை செய்வர்களாக இருக்கணும். அதான் தாவீது உணர்ந்தான் அப்படின்றத நம்ம இந்த எல்லா உடைமைகள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும், சரியா பயன்படுத்தணும் சொல்லணும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொருள். இது இந்த சேரை வாங்கியிருக்கோம்னா இது எனக்குரியது அல்ல, இது கடவுள் கொடுத்துருக்காரு. இது சரியா பயன்படுத்தணும், இந்த ப்ராப்பரா பயன்படுத்தணும். பாருங்க, இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு இஷ்டத்துக்கு எதை கொடுத்துருக்காரு. என் கையில கடவுள் ஒரு செல்போனை கொடுத்துருக்காரு, காரை கொடுத்துருக்காரு. இது கடவுளுடைய பொருள், அதான் கவனமா பார்க்க. ஏன் பொருள் நினைச்சா நான் இஷ்டத்துக்கு தூக்கி போடுவேன், ஏன் பொருள் நான் உடைப்பேன், நீங்க என்ன கேட்கறதுன்னு ஏன் கேட்கறாங்க. அவனுக்கு அது கடவுள் கொடுத்தாருன்னு தெரியாது. கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுதுதான் வேலையை உண்மையா செய்யும். அந்த வேலையை தனக்காக செய்ய மாட்டான், வருமானத்துக்காண்டி செய்ய மாட்டான். கடவுள் கொடுத்த பொறுப்பா நினைச்சதை செய்வாங்க. வேதம் முழுவதும் விசுவாசிகள் தங்களுடைய எல்லாவற்றையும் கடவுளுடைய கரத்திலிருந்து கடைசியா விசுவாசிகள் செய்யும் திருட்டு. அதே நேரம் இந்த கூலி வேலை பார்க்குறவங்க, அடிமையா இருக்கிறவங்க அவங்களாம் திருடுறாங்க காரணம் சொல்றாங்க. கடினமா உழைக்கிறான், அந்த உழைப்புக்கான ஊதியத்தை அந்த முதலாளி தரமாட்டேங்கிறான். அதனால என்ன செய்யறாங்க, அந்த வேலையில கள்ளத்தனமா எந்த வகையில பணம் வருமோ அதை செஞ்சு அதை திருட்ட ஆக்கிடுறாங்க. இந்த பிளம்பரு, எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் பாக்குறோம். வீட்டுல வீடு கட்டுறோம், இந்த வீட்டுக்கு உள்ள பொருள் தேவைப்படுது, இது ஒரு எஸ்டிமேஷன் வாங்கினா கடையில போய் ஒரு எஸ்டிமேஷன் ஒரு 10,000 ரூபா ஆகுதுன்னு நம்ம அந்த காசை கொடுத்துட்றோம். இல்லை, அவன் இந்த பொருளை 7,500 ரூபாய்க்கு வாங்கி 10,000 ரூபாய்க்கு பில்லை போட்டு வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கி, ஏன்னா அவன் சரியா சம்பளம் கொடுக்க மாட்டான். சம்பளத்தை இப்படிதான் எடுக்கும். இப்போ இதுக்கு இருக்கு, இந்த சம்பளத்துக்கு நீ ஒத்துக்கொண்டுதான் அந்த வேலைக்கு வந்திருக்கிற. மற்ற 20 ஓமே அழகா சொல்றாரு. இந்த கடினமான முதலாளிக்கு இந்த வேலையை செய்யறதுதான் நீ வந்திருக்கிற. அந்த காலத்துல அடிமைகளுக்கு சம்பளமே கிடையாது, அடிமைகளுக்கு சாப்பாடு மட்டும்தான் போடுவாங்க. இப்போ அந்த அடிமைகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, தங்களுடைய எஜமா கடினமா நடத்துறதுனால எஜமானுக்கு திருடிடுவாங்க. அவங்க பசிக்காக திருடுனால, அடிப்படை தேவைக்குதுனால திருட்டு, அது திருட்டுதான். அவன் உனக்கு துரோகம் பண்றான்றக்காண்டி நீ அவனுக்கு துரோகம் பண்ண கூடாது. அது விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில பிசினஸ் பீப்புள் எல்லாம் திருட்டு இல்லாத ஒரு தொழில் நம்ம பார்க்க ரொம்ப கஷ்டம். எல்லா தொழிலையும் திருட்டுன்றது ரொம்ப இயல்புதான். ஒரு பொருள், அந்த பொருளுக்கான ஒரு ஊதியம், வருமானத்துக்குள்ள இந்த பொருளை விற்கணும். ஒரே பொருள் தான், நான் 4 கடையில 4 மாதிரி விற்கிறேன். ஒரே சோப்பு தான், அந்த சோப்பு டிமார்ட்ல வந்தா ஒரு விலைக்கு வருது, பெட்டி கடைக்கு வந்தா ஒரு விலைக்கு வருது.
இந்த மாற்றத்துல மனுஷன் அந்த திருட்டை முன் வச்சு கள்ளத்தனமா சேல்ஸ் பண்ண பொருட்களை தயாரிக்கும் பொழுது தரமில்லாத பொருளை தயாரிச்சு ஒரிஜினல் பொருளுக்கு டூப்ளிகேட் தயாரிச்சான். ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட்டை உருவாக்கிறான், ஒரிஜினல் ரேட்ல வைக்கிறான். நிறைய தொழில அந்த இது நடக்குது. எல்லாமே லாபம் அதிகமா கிடைச்சாங்க. உங்களுக்கு லாபம் எக்ஸ்ட்ரா வரணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா உழைக்கணும், திருடக்கூடாது. இப்போ 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலைக்கு எனக்கு ஒரு 500 ரூபா சம்பளம் அப்படின்னா, இந்த 500 ரூபா சம்பளத்துல 200 ரூபா எனக்கு திருட முடியும். ஆனா நான் 11 மணி நேரம் வேலை பார்த்து 200 ரூபா சம்பளம் வாங்கணும், அதுதான் ஞானம். எனக்கு லாபம் வருது அப்படின்றதுக்காக நான் மக்களுக்கு அதை மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க பரவாயில்ல, எனக்கு நஷ்டமே வந்தாலும் மக்களுக்கு நீதியை போய் செய்யறதுதான் உண்மையான தொழில். வியாபாரிகள் எப்பயுமே சுயநல லாபத்தை பார்க்காம அதனுடைய பயன்பாட்டை சரியா பார்க்கணும். எப்ப திருட்டு இருக்காதுன்னா அன்பு இருக்கிற இடத்துலதான் திருட்டு இருக்காது. அதான் ஒரு கடைசியா பேதுருவை வச்சு அவர் சொல்றாரு. பேதுருட்ட என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா ஏன் கேட்டாங்க. பேதுரு அன்பா இல்லை. பேதுரு நான் சாகிற வரைக்கும் உங்களுக்கு உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சேவல் போகிறவங்க மறுதளிச்சார். அது திருட்டு, அது ஒரு பொய். அதை திரும்ப அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. இனிமேலாவது நீ திருடாம போலியா இல்லாம உண்மையில் இல்லாம இருக்கியா, இனிமேலாம் யோசிக்கியா. இயேசு அன்பு கூறும் பொழுது இருக்கிற இடத்துல திருட்டு இருக்காரு. அன்பு இருக்கிற இடத்துல உண்மை இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல நீதி இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல சமாதானம். அதான் அவர் இருக்கு. அப்ப அது திருட்டு. அதே மாதிரி நம்மளுடைய வேலைய மேலோட்டமா பண்ணாவே திருட்டு. வேலைக்கு சரியா நேரத்துக்கு வராது திருட்டு, சரியா வேலை செய்யாது திருட்டு, சரியான முறையில் அந்த வேலையை செய்யாது திருட்டு, ஆர்வம் இல்லாம வேலை செய்யறது திருட்டு. எல்லாத்தையும் ஆண்டவர் திருட்டோட சேர்ந்து சொல்றாரு. இப்ப சூதாடுறது திருட்டு, ரம்மி சீட் ஆடுறது திருட்டு, லாட்ரி திருட்டு. புரியுதுங்களா? இந்த சீட்டு போட்டு பணம் ஏமாறாங்க, அதெல்லாம் திருட்டு. 1 லட்ச ரூபா கொடுத்தா மாசம் 5000 ரூபாய் எனக்கு வரும்னு நினைச்சு பணத்தை கொடுக்குறாங்க பாரு. போடுறவனு திருட்டு, வாங்குறவனு திருட்டு. எல்லா வேதம் திருட்டோட சேர்ந்து தான் சொல்றேன். தவறான பொய் விளம்பரமும் திருட்டு. விளம்பரம் எல்லாம் ஆம்பிளான் கொடுங்க 6 மாசத்துல உங்க குழந்தை 10 அடி வந்து சரிங்களா? எல்லா விளம்பரத்திலையும் திருட்டுதான் இருக்கு. திருட்டு இல்லாம கவர்ச்சி இல்லாம விளம்பரம் இல்லை. தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்காத நேரம், தாழ்ந்து, எல்லாம் திருட்டு இருக்கிற இடத்துல இறக்கம் இருக்காது, திருட்டு இருக்கிற இடத்துல பணிவு இருக்காது, திருட்டு இருக்கிற இடத்துல காத்திருப்பு இருக்காது, பொறுமை இருக்காது, இது எல்லாமே இருக்காது. சோம்பேறித்தனம், இதெல்லாமே திருட்டுதான். திருட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, தேவன் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில, தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பொருள்ல, தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மகிழ்ச்சியா இருக்கு. கடவுள் இதை செய்யலையே நீங்க எதெல்லாம் முறுமுறுக்கிறீங்க அதெல்லாம் கடவுள் உங்க ஒரு இடத்துல வச்சு இங்க வாழுன்னா, இல்லைங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க சொல்லுங்க. வேலையா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், சபையா இருந்தாலும், சமுதாயமா இருந்தாலும், இது எல்லாமே திருட்டு. ஒவ்வொரு திருட்டும் எனக்கு தேவன் வேணாம்னு சொல்லு. ஒவ்வொரு திருட்டும் எனக்கு கடவுள் வேணாம், கடவுள் அவசியம். ஒவ்வொரு திருட்டும் சொல்லு. கடவுளை மறுதலை. வைத்திருக்கக்கூடிய எல்லாதும் தேவனுக்குரியது, தேவன் எல்லாத்துக்கும் உரிமையாளர், நாம் பாதுகாவலர்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அங்க திருட்டு வராங்க. நம்ம எல்லாத்துக்கும் பாதுகாப்பாளர்கள் தான், உரிமையாளர்கள் இல்லைன்னு சொல்லும்போது அங்க திருட்டு வரா. அதான் ஒரு ஃபைனலா சொல்றாங்க. இதுல பல பாவங்கள் உள்ளடங்கி இருக்குது. நம்முடைய இருதயத்தை ஆராய்ச்சி பார்த்து இந்த பாவத்திலிருந்து நாம விடுதலை பெறுவதற்கு கடவுளுடைய கிருபை.